வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நல்ல ஆரம்பம். இன்று முதல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஆரம்பமே. அருமையான தலைப்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். நட்சத்திரங்கள் பலது இருந்தாலும் சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான பல சிறப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் முழுமையாக ராகு பகவானுடைய பாதங்கள். ராகு பகவானுடைய நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய துலாம் ராசியில் பதிய பெற்றது. அருமையான ஒரு சேர்க்கை பாருங்கள். சுக்கிரன் ராகு சேர்க்கை. இதில் சில ஆபத்துகளும் இருக்குது, கவனமாக இருக்க வேண்டிய இடங்களும் இருக்குது. அதே சமயத்தில் உச்சக்கட்ட ராஜயோகங்களும் உள்ளது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எதுக்கு வாழ்கிறான்? நம்ம பழைய இதில் கூட சொல்லுவோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது நல்ல சட்டை ஆடை அணிகலங்கள்லாம் போட்டிருக்கீங்களா? வெளிநாடுகள்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கீங்களா? சந்தோஷமாக இருந்திருக்கீங்களா? இதெல்லாம் இல்லாதது ஒரு வாழ்க்கையா அப்படின்னா, இந்த சுக்கிரன் ராகு இணைவு கொடுக்கக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள். சில சஞ்சலங்கள் மனசில் ஏற்பட்டாலும், சில சந்தர்ப்பங்களில் இந்த பக்கம் போகலாமா அல்லது இந்த பக்கம் போகலாமாங்கிற சந்தேகங்கள் எழுந்தாலும் மன உறுதி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நேர்மையுடன் செயல்படக்கூடியவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் உண்டு. இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்திற்காகவே, தன்னுடைய குடும்பத்தை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காகவே செருப்பாக தேய்வார்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். அது குடும்பத்திற்காக, முக்கியமாக தன்னுடைய குடும்பம்தான் பிரதானம். அதற்காக 10 மணி நேரம் இல்லை, 20 மணி நேரம் கூட நான் வேலை செய்வேன். அதை சொல்கிறது யார்? சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதற்கு அடுத்தபடியாக குடும்பத்திற்காக இவர்களுடைய காலத்திற்கு பிறகும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நிறைய சொத்துக்களை சேர்க்கக்கூடியது. அந்த லெகசின்னு சொல்லுவாங்க, பரம்பரை புகழ். அதை சேர்க்கக்கூடியது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இன்னொரு சூட்சமமான விஷயம் சொல்கிறேன். அதிகமாக மற்றவர்களை ஈர்த்து மற்றவர்கள் தன்னை விரும்பும்படியான தோற்றத்தையும் உடம்பு பாவங்களை அந்த மாதிரியான வச்சுக்கிறதும் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களாம் மிஞ்ச முடியாது. அந்த உடல் பாவம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்கள மிஞ்ச யாருமே இருக்கவே முடியாது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல அதிசயங்கள் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன் ராகு இணைவால் திடீரென்று ராஜயோகங்கள், திடீரென்று பெரிய அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வைராக்கியங்கள் இருக்கும். இதை சாதிக்க வேண்டும், அதை சாதிக்க வேண்டும், எல்லாம் இருக்கும். இவங்களை பிறந்தவங்க, இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான வெற்றிக்கான சூட்சமங்கள் என்ன? 3 முக்கியமான விஷயங்கள். இதை கேட்டால் போகும். சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா? இதை மட்டும் கேட்டால் போகும். உங்களால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. முதல்ல நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது, நீங்கள் நிறைய உழைக்கிறீங்க, நேரத்தை கடைபிடிக்க வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை தவிர அந்த நேரம், அந்த ஒரு விஷயம் ஒரு நேரத்தில் செய்யணும்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும். 2வது, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா? நீங்கள் முக்கியமாக உங்களுடைய குழந்தைகளுடைய, அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய பாசம், அன்பு, இதை பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய வழியில் அவங்கள விட வேண்டும். 3வது, சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா? நீங்கள் குறிப்பிட்டு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகள், தொழில், வியாபாரத்தை மேற்கொள்ளும் பொழுது பெரிய அளவில் சாதிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஈஸ்வர பெருமானை வணங்கி ஆக வேண்டும். ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த தர்மங்களை செய்ய வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. 40 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஒரு 42 வயசுலலாம் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பிரகாசமாக இருக்கும். ஆனால் முக்கியமாக நண்பனாக இருக்கக்கூடியவர்கள் எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த அதிசயத்தை பெற்றது சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்துக்காட்டில் இருக்கக்கூடிய தாத்ரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வந்தால் அதுதான் நீங்கள் வழிபட வேண்டிய கோவில். அந்த தாத்ரீஸ்வரர் கோவிலில் நீங்கள் சென்று வரும்பொழுது, சனிக்கிழமை காலையில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வேண்டிக்கணும் அப்படின்னா, கடவுள்கிட்ட போய் நின்று முன்னாடி, ஆண்டவா உன்னுடைய படைப்பில் எனக்கு இந்த பிறவியில் இந்த சங்கடங்கள்லாம் இருக்குது, உன்னை நம்பி
உன் மேலே முழுமையான பக்தியோடு வந்து உன்னை வேண்டிக்கிறேன். இதெல்லாம் தீர்க்கணும், இதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும், நான் நிம்மதியுடன் வாழ வேண்டும்னு மனசொறந்து நீங்கள் வேண்டிக்கும் பொழுது சாக்ஷாத் ஈஸ்வர பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் செய்வார் என்று வேண்டிக்கொண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு காணொலியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.